கொடுத்ததுக்காக நன்றி. அன்றைய இது வரைக்கும் எங்களை நடத்திருக்கிறேன். எங்களை பலத்தினாலும் எங்க பலக்கிரமத்தினாலும் இல்லாத இந்த கிருபையால் இந்த செப்டம்பர் மாதத்தை எங்களுக்கு பார்க்க கிருபை கொடுத்திருக்கிறேன். எங்களுடைய பல சுயத்தினால வாழ முடியாது. கிருபையால இதுவரைக்கும் வாழ வைத்த கிருபை கொடுத்ததுக்காக நன்றி. சகலத்துக்கும் கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிலே சந்தோஷமா இருக்கு. செப்டம்பர் மாதத்தை ஆண்டவர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளோ மாதம். இந்த லைன்ல கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன பண்ணாரு, சூசைட் பண்ணிக்கிறார். சூசைட் பண்ணி மறைச்சிட்டார். இதே லைன்ல தான் ஒரு வாட்டி ப்ரேயர் பண்ணின்னு இருக்கிறோம். ப்ரேயர் படிச்சுட்டு போனா என்ன இருக்கிறாரு, சூசைட் பண்ணி மறைச்சிட்டார். அவருக்கு ஒரு மனைவியோ ஒரு பிள்ளையோ இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் நம்மளை இது வரைக்கும் ஆண்டவர் பாதுகாத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்காக ஜெபிங்க. சூசைட்ல நடக்கக்கூடாது, பிரச்சனைகள் நடக்கக்கூடாது. ஆண்டவர் ஒரு சுகத்தை கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம 7 நாளா இந்த இடத்துல நம்ம ஜெபிச்சு கொண்டு இருக்கிறோம். 7வது நாளா இந்த இடத்துல ஜெபத்தை வச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்தது பாப்பாக்காக ருத்ரா 2 பேருக்கும் பாப்பாக்காக நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிக்கிறோம், நேமிங் செரமனி காலையில நாங்க அங்க வச்சோம். சுரேஷ் நம்ம மத்தியில இருக்கிறார். ஒரு அவருக்காக கரையில தட்டலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அவரோட நாங்கள் பாஸ்டர் நாங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பேரை வச்சிருக்கிறோம். இதுதான் பேர். ஹல்லேலூயா. ஸோ இங்கே இருக்குது இல்லைங்களா, அதுதான் நாங்கள் பேரை வைத்து இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் அருமையாக நடத்தினா இன்னைக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங்கா இந்த 7வது நாள் ப்ரேயரும் இந்த நேமிங் சர்மியும் நம்ம வச்சு நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஸோ ஒரு வசனத்தை வாசிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ்ல நம்ம அடுத்த காரியத்துக்காக போக போறோம். ஆதியாகமம் 12 ஜெனசிஸ் சாப்டர் 12 ஹல்லேலூயா 2 வாசிங்க. ஆதியாகமம் 12:2 வாசிங்க. பாருங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம ஆண்டவர் கூப்பிடுறாரு. யாரை கூப்பிடுறாருங்க? பாருங்க, ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறவங்கள கூப்பிட்டு, நல்லா பங்களா வீடு இருக்கிறவங்கள கூப்பிட்டு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கல. ஆபிரகாமுக்கு எப்போ வாக்குத்தத்தத்தை கொடுத்தாருன்னா, ஏசாயா 51:2 வாசிங்களே. ஆபிரகாம் கூப்பிடும் போது எப்படி இருந்தாருன்னு வாசிங்களா? அப்படியே ஃப்ரெண்ட்ல வழி விட்டுட்டு ஃப்ரெண்ட்ல வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 51:2. ஐசாயா சாப்டர் 51:2 வாசிங்க. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஹல்லேலூயா. அப்படின்னா ஒண்ணுமே இல்லாத ஆபிரகாமை ஆண்டவர் என்ன பண்றார், கூப்பிடுறார். இப்ப ஆண்டவர் பாருங்க 12:1 சொல்லுது, ஆபிரகாமே உன் இனத்தையும் உன் வீட்டையும் உன் சொந்தத்தை விட்டு நான் உனக்கு காண்பி இருக்கிற தேசத்துக்கு நீ வா சொல்லும் போது ஆண்டவர் அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறார். ஐயோ, ஏதோ ஒரு சத்தத்தை நான் கேட்கிறேன், அது கர்த்தருடைய சத்தம் சொல்லி அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படைந்த பிறகுதான் அடுத்தது 2வது வசனத்தை சொல்றார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போதும் பாருங்க, நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அடுத்தது என்ன இருக்குதுங்க, ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ஹல்லேலூயா. பாருங்க, அவர் ஒரு கேள்வி கூட கேட்கல. ஐயோ, நான் எப்படி எங்க வீட்டை விடுறது, எப்படி எங்க தேசத்தை விடுறது, எப்படி எங்க குடும்பத்தை விடுறது, அதெல்லாம் ஒரு கேள்வியே கேட்கல. அவர் சத்தத்தை கேட்ட உடனே அவர் என்ன பண்றாரு, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியால் கர்த்தர் அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு, உன் பேரை பெருமையாக்கி உன்னை நான் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க பேரை என்ன பண்றாரா, பெருமைப்படுத்துறாரா. God will make your name great. Hallelujah. பாருங்க, உங்க பேரை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா பெருமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அடுத்தது கர்த்தர் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இப்ப பாருங்க, ஆபிரகாமை கூப்பிடும்போது அவர் பேர் ஆபிரகாம் இல்ல, என்னங்களா? ஆபிரகாம் இல்ல, அப்ராம். வெறியோ பாதியா வருது. எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 17:5 வாசிங்க. ஆதியாகமம் 17:5. அவர் பேரை எப்படி மாத்துறாரு? இனி உன் பேர் ஆபிரகாம் எண்ணப்படாமல் ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால்
உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். ஹalleluya. அப்ப பாருங்க, சில ஏஹ் போடுறாரு அப்படினா கூட ஒரு ரெண்டு வேர்ட் போடுறாரு. ஆபிரகாம்னா தனியா இருக்கிற மனுஷன். அப்ப கர்த்தர் கூப்பிட்டு சொல்றார், உன் பேர் அப்ரஹாம் இருக்காது, உன் பேர் இனிமேல் ஆபிரகாம் என்று நான் உன் பேரை மாத்துகிறேன். ஹalleluya, ஹalleluya. அப்படி பாருங்க, அந்த பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்தினார். ஹalleluya. காலைல கூட சொன்னேன் பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட் முத்துன்னு ஒருத்தர் இருக்கிறார். நம்ம பைப் நிலையில பிரேயர் வைக்கும்போது அவர் வந்தார். அவர் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண வேலையில இருந்தார். சாதாரண வேலையில அப்புறமா அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட்ல இருந்தார். அப்ப ஜெபிக்கும் போது கதை கொஞ்சம் போடுங்க, அது முடியும் சவுண்ட். ஹalleluya. எல்லாம் கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? அப்ப அவர் சாதாரணமா இருந்தார். அப்ப நான் ஜெபிக்கும் போது, பிரதர் கர்த்தர் உனக்கு ரெண்டு காரியங்களை அற்புதம் செய்ய போறாரு. ஒண்ணு கர்த்தர் என்ன பண்றாரு, உனக்கு ப்ரமோஷன் கொடுக்கிறாரு. அடுத்தது என்ன பண்றாரு, இன்கிரிமென்ட் கொடுக்கிறாரு. இந்த ரெண்டு காரியங்கள் கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். கர்த்தர் இதை செய்ய போகிறார். ஹalleluya, ஹalleluya. அடுத்தது பாருங்க, அந்த பிரேயர் முடிச்சிட்டு ஒரு 3 வாரம் பிறகு அவர் ஒரு சாட்சி சொல்லணும்னு சொன்னார். சரி, ஏதோ சாட்சி சொல்றாருன்னு பார்த்தா அவர் என்ன சொன்னார்னா, பிரதர் இது மாதிரி எனக்கு ஒரு ப்ராஃபஸி சொன்னாரு, கர்த்தர் எனக்கு ப்ரமோஷனோ ஒரு இன்கிரிமென்ட்டோ கொடுக்க போறாரு. அடுத்து 3 வாரத்திலே கர்த்தர் சொன்ன பிரகாரம், ஆவியான சொன்ன பிரகாரமே இப்ப கர்த்தர் எனக்கு என்ன பண்ணி இருக்கிறாருன்னா ஒரு ப்ரமோஷன் கொடுத்திருக்கிறார். அடுத்தது ஆண்டவர் இன்கிரிமென்ட் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. கரங்களை தட்டலாமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. யார் இதெல்லாம் சொல்ல வரானா, அவர் சாதாரண ஒரு வில்லேஜ், ஒரு உள்ள அந்த வில்லேஜ் உள்ள இருந்து வந்திருக்கிறார். இப்ப கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். 2 நாளைக்கு முன்னால அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிட்டு, ஐயா இது மாதிரி ஒரு 1300 ஸ்கொயர் ஃபீட் நான் வாங்கி இருக்கிறேன், லேண்ட் வாங்கி இருக்கிறேன், அதுக்கு நீங்க தான் ஜெபிக்கணும், அந்த இடத்துல நீங்க தான் ஸ்டார்டிங் ஜெபிச்ச பிறகு தான் நான் அந்த பணத்தை கொடுக்கிறேன்னு சொல்லி அவர் சொன்னார். ஹalleluya. சரி, நேத்து போயிட்டு நான் அந்த லேண்ட பார்த்து எனக்கு என்னாச்சுன்னா சந்தோஷம் ஆச்சு. எவ்வளவுனா 1300 ஸ்கொயர் ஃபீட் ஆண்டவர் அந்த லேண்ட கொடுத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அப்ப கதிருக்கு எபிக்கு ஏசரா சொன்ன இது மாதிரி இந்த பிரதர் வாங்குனானா ஆச்சரியப்பட்டாங்க. என்ன பண்ணாங்க சிஸ்டர்? ஆச்சரிய முத்துவா வாங்கி இருக்கிறாரா அப்படினா ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டாங்க. ஹalleluya. அதே போல தான் கர்த்தர் உன் பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு வேணா உன்னுடைய பேரு ஏதோ ஒரு அவமானத்துல நீ போய் கொண்டிருக்கலாம். உன் பேரை சொல்லி எத்தனையோ பேர் தவறா பேசியிருக்கலாம். உன்னுடைய ஆபீஸ்ல, உன்னுடைய வேலை மேலையில எத்தனையோ இடத்துல உன் பேரை தவறா சொல்லி, ஏதோ தப்பா சொல்லி, ஒருவேளை நீ உன் பேரை சொல்லி ஏதோ தப்பா உன் பேரை சொல்லி இன்னைக்கு அவமானத்துல நீ இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்கிறார், எவ்வளவு பேர் உன்னை அவமானப்படுத்தினாலும் கர்த்தர் உன் பேரை பெருமைப்படுத்தணும்னு நினைத்துட்டாரா, கர்த்தர் உன் பேரை பெருமைப்படுத்தி அடுத்தது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த உலகத்தின் ஜனங்களுடைய வேலை என்ன? உன்னை எப்படியாவது உன் பேரை கீழே தள்ளணும், எப்படியாவது நீ வாழக்கூடாது, நீ எப்படியாவது நீ ஆசீர்வாதம் வரக்கூடாது. இந்த மந்திரவாதிலாம் பாருங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உன் பேரை வைத்து என்ன பண்ணுவாங்கன்னா மந்திரம் பண்ணுவாங்க. ஓய் இந்த சிஸ்டர் பேரை வச்சு, ஓய் இங்க வாழக்கூடாது, இந்த குடும்பம் வாழக்கூடாது, இங்க ஆசீர்வாதம் இருக்க கூடாதுன்னு உன் பேரை வைத்து அவங்க என்ன பண்றாங்கன்னா மந்திரவாதிகள் மந்திரம் பண்ணி உன் குடும்பத்துக்கு விரோதமா எழுப்பி கொண்டிருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் எவ்வளவு ஜனங்க உன் பேரை அவமானப்படுத்தணும், உன் பேர் இருக்க கூடாது, இந்த தேசத்துல இருக்க கூடாது நினைக்கிறாங்களோ, ஆனா கர்த்தர் அதே ஜனங்கள் மத்தியில உன் பேரை பெருமைப்படுத்தி உன்னை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பாருங்க, பர்టిక్యులரா ஆண்டவர் சொல்றார், உன் பேரை நான் பெருமைப்படுத்த போகிறேன். உதாரணத்துக்கு ஒரு யோசேப்பை எடுத்துக்கோங்க. யோசேப்பு அந்த அரண்மனையில நல்லா வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதுல உண்மையா இருக்கிறார், அதுல பரிசுத்தமா இருக்கிறார், அதுல தேவனுக்கு பயப்படுகிறார். அப்புறமா யாருக்கு பயப்படுறார்? அந்த எஜமானுக்கு பயப்படுறார். ஆனா அந்த பெண் என்ன பண்றானா, ஓ யோசேப்புக்கு விரோதமா அவருக்கு தவறா பேசி என்ன பண்றா, யோசேப்புக்கு விரோதமா எழும்புறா. ஹalleluya, ஹalleluya. அப்படினா அவருடைய இச்சைகளை அவ என்ன பண்ண முடியல, யோசேப்பு கிட்ட பெற்றுக்கொள்ள முடியாதபடியா, ஓ என்னுடைய காரியத்துக்கு நீ என்னுடைய காரியத்துக்கு நீ வரலன்னு சொல்லி அவ என்ன பண்றா, யோசேப்பே எனக்கு நீ என்ன பண்ணிருக்கிற, நீ எனக்கு விரோதமா பண்ணிருக்கிறபடியா இதோ உன் பேரை நான் என்ன பண்றேன் எல்லாரும் எதிர்க்க சொல்ல போறேன்னு சொல்லிட்டு யோசேப்புடைய பேரை என்ன பண்ணாங்க தெரியுமா? ஓ இவ கெட்டுதான் என் வாழ்க்கையில நடந்தா, இவ சரியில்லை, அப்படி இப்படின்னு தப்பா யோசேப்பு பேரை சொல்லி எங்க
போட்டாங்க. இப்ப சிஸ்டர் யோசேப்பை சிறைச்சாலையில போட்டாங்க. ஹalleluya. இன்னைக்கு கூட உன் பேரை சொல்லி எத்தனையோ பேர் அவமானமா பேசி கொண்டிருக்கலாம், பின்னால பேசி கொண்டிருக்கலாம், தப்பு தப்பா பேசி கொண்டிருக்கலாம். எல்லாம் வாங்கின காசை இவங்க கொடுக்க மாட்டேன்னு இருக்கிறாங்கன்னு சொல்லி எத்தனையோ பேர் உனக்கு பின்னால பேசி கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இதோ உனக்கு விரோதமா பேசுகிற மத்தியில, இதோ உன் பேரை சொல்லி அவமானப்படுத்துகிற கூட்டங்கள் மத்தியில உன் பேரை ஆண்டவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. யோசேப்பு தப்பு தப்பா பேசுறாங்க, அவர் சிறைச்சாலையில போறாங்க, உலகமே கூட்டமே பேசுறாங்க. பாருங்க, ஓனர் யோசேப்பு எவ்வளவு நல்லா இடத்துல வச்சிருந்தா, ஆனா யோசேப்பு பார் இப்படிப்பட்ட தவறான காரியத்துக்கு போய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி யோசேப்புக்கு விரோதமா எல்லாரும் தப்பா பேசி கொண்டிருக்கிறாங்க. ஹalleluya, ஹalleluya. அப்ப யோசேப்பு உண்மையா இருக்குது ஒரே ஒருத்தருக்கு தெரியும். அது யாருக்குங்க? யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியல. எல்லாரும் நினைக்கிறாங்க, பாரு இந்த யோசேப்பு வெளி தேசத்துல இருந்து வந்து நல்லா ராஜா இப்படிப்பட்ட இடத்துல வைக்கும் போது ராஜாவுடைய மனைவிக்கு தவறா நினைக்கிறான்னு சொல்லி எல்லாரும் யோசேப்பு பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. யோசேப்பு சிறைச்சாலையில அழுது கொண்டிருக்கிறார். அந்த எகிப்து தேசமே யோசேப்புக்கு விரோதமா, யோசேப்புடைய பேருக்கு விரோதமா தவறா பேசி கொண்டிருக்கிறாங்க. ஹalleluya, ஹalleluya. ஆனா கர்த்தர், உண்மையுள்ள கர்த்தர் பரலோகத்துல இருந்து பார்க்கிறார், பரலோகத்துல இருந்து பார்க்கிறார். ஓ யோசேப்பே, உன்னை பத்தி தவறா பேசுறாங்களா, உன்னை பத்தி சொல்லி சிறைச்சாலையில போட்டு இருக்கிறாங்களா, உன் பேரு திரும்பி இந்த எகிப்து தேசத்துல முன்னேற கூடாதுன்னு இருக்கிறாங்களா? ஆனா கர்த்தர் ஒருத்தர் பார்க்கிறார். அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலை நீ இருந்தாலும், நீ பரிசுத்தமா, நீ உண்மையா கர்த்தருக்கு பயந்து இருந்தா, எப்படிப்பட்ட குழியில இருந்தாலும் கர்த்தர் தூக்கி உன் பேரை ஆண்டவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்ட மாட்டீங்களா? ஆண்டவருக்கு கரங்களை தட்ட மாட்டீங்களா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பாருங்க, அந்த யோசேப்பு பேரே இருக்க கூடாதுன்னு சொல்லி அங்க என்ன பண்றாங்க? சிறைச்சாலையில போடுறாங்க. ஹalleluya. இன்னைக்கு अनेक பேர் உன் பேரே இருக்க கூடாது, உன் குடும்பம் இருக்க கூடாது, உன் பிள்ளைகள் இருக்க கூடாது, உன் வாழ்க்கை இருக்க கூடாதுன்னு எத்தனையோ ஜனங்கள் உனக்கு விரோதமா எழுப்பி கொண்டிருக்கலாம், உன் பின்னால பேசி கொண்டிருக்கலாம். உன் ஆபீஸ்ல பல இடத்துல உன் பேரை சொல்லி பல பேர் உன் அவமானப்படுத்தி கொண்டிருக்கலாம். அதே போலதான் ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு சொல்றார், எவ்வளவு உனக்கு விரோதமா ஜனங்கள் பேசினாலும் கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வருகிறது. இதோ எவ்வளவு ஜனங்கள் உனக்கு விரோதமா பேசினாலும் கர்த்தர் உன் பேரை பெருமைப்படுத்தி உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், சிஸ்டர் பிரதர், கர்த்தர் சொல்லுகிறார், உன் பேரை நான் பெருமைப்படுத்தி உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறேன். இன்னைக்கு உன் பேர் சொன்னாலே எல்லாரும் ஓ இவங்களா, இவங்க ஒரு அப்படியே கேவலமா பேசலாம். உன் பேரை சொன்னாலே சில பேர் சிரிக்கலாம். உன் பேரை சொன்னாலே ஓ இந்த சிஸ்டரா, இந்த பிரதரா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பின்னால அவமானமா பேசி 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 துக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம். யோசேப்பா அப்படிதான் பேசுனாங்க. ஓ யோசேப்பா பாரு தவறா நடந்து கொண்டிருக்கிறா, யோசேப்பா அவ சரியில்லை, யோசேப்பா அவ எவ்வளவோ சொல்லி சொல்லி யோசேப்பு பின்னால பேசி கொண்டிருந்தாங்க. ஆனா கர்த்தர் நினைச்சிட்டார், யோசேப்பு உண்மையா இருந்தபடியால் யோசேப்புடைய பேரை நான் பெருமைப்படுத்த போகிறேன். ஹalleluya, ஹalleluya. பெருமைப்படுத்துறது மட்டும் இல்ல சிஸ்டர், கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். ஹalleluya, ஹalleluya. நாட்கள் வந்தது. கர்த்தருடைய நேரம் வரும்போது அந்த ராஜா அந்த தரிசனத்தை பார்க்கும்போது யாராலையும் சொல்ல முடியல. ஆனா சிறைச்சாலையில இருந்த யோசேப்புக்கு அந்த வரத்தை கொடுத்து யோசேப்பு அந்த தரிசனத்தை சொல்லி கர்த்தர் ஒரே நாள்ல கர்த்தர் உயர்த்தினார். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். இந்த செப்டம்பர் மாதத்துல கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்தி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. பல சூழ்நிலையில நீங்க துக்கமா இருக்கலாம், பல சூழ்நிலையில உங்க வாழ்க்கை துக்கமா இருக்கலாம். என் பேரை சொல்லி இவங்க தப்பா என் ஆபீஸ்ல சொல்றாங்க, என் பேரை சொல்லி என் மேனேஜர் கிட்ட தப்பா சொல்றாங்க, ஒரு கூட்டமே என் பேரை சொல்லி தவறா பேசிக் கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி அவமானத்தில் இருக்கிற சகோதரனே இந்த வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹalleluya. உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்தி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எவ்வளவு உங்க பேரை டேமேஜ் பண்ண, எவ்வளவு உங்க பேர் இருக்க கூடாதுன்னு நினைச்சா, எவ்வளவு உங்க பேரை வச்சு
சொல்கிறது, கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கூட்டத்தை ஒருத்தரும் சபிக்க முடியாது. ஹalleluya. அப்படினா கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் நினைச்சாருன்னா, கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டாருன்னா, அது எப்படிப்பட்ட ஜனமா இருந்தாலும், அது யாரா இருந்தாலும், உன்னை சபித்தாலும் கர்த்தர் அது ஆசீர்வாதமா மாத்துகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. உன் பேரை சொல்லி சபிக்கிறாங்களா சிஸ்டர்? உன் பேரை சொல்லி தவறா பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. உன் பேரை சொல்லி அவமானமா பேசிக்கொண்டு இருக்கிறாங்களா? ஒரு கூட்டம் உனக்கு விரோதமா எழுப்பிக் கொண்டிருக்கிறா? அதை பார்த்து பயப்படாத, அதை பார்த்து பயப்படாத, அதை பார்த்து பயப்படாத. கர்த்தர் உன் வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்ட மாட்டீங்களா? கரங்களை தட்ட மாட்டீங்களா? ஹalleluya, ஹalleluya. பாருங்க, யோசேப்பு தவறா பேசினாலும் கர்த்தர் உயர்த்தினார், கர்த்தர் உயர்த்தினார். எடுத்து வாசிங்களே ஆதியாகமம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, 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 ஹalleluya. ஆதியாகமம் 41. ஹalleluya, 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 ஹalleluya. 38 வாசிங்களா? அப்பொழுது பார்வோன் தேவ ஆவியை இந்த மனுஷனை போல வேறொரு உண்டோ என்றார். பின்பு யோசேப்பை நோக்கி வேறு ஒருவனும் இல்லை. வாசிங்க சிஸ்டர், அடுத்தது வாசிங்க. என் அரமனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்களும் எல்லோரும் அடக்கி நடத்துவார்கள், சிங்காசனத்தின் பாத்திரம் உன்னில் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றார். அடுத்தது வாசிங்க 40. பார்வோன் யோசேப்பை நோக்கி எகிப்து தேசம் முழுவதும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி மோதிர முத்திரத்தை கழற்றி யோசேப்பின் கையில போட்டார். கரங்களை தட்டலாமா? ஹalleluya, ஹalleluya. அதே யோசேப்பு எகிப்து முழுவதும் தவறா பேசிக் கொண்டிருந்தாங்க. அதே யோசேப்பு எல்லாம் தப்பா பேசிக் கொண்டிருந்தாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க, அந்த தேசத்துல தவறா பேசியிருந்த யோசேப்பை ஒரே நாள்ல அந்த யோசேப்பை எல்லார் மத்தியில உயர்த்தி கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹalleluya, ஹalleluya. இதுதான் ஆண்டவர் சிஸ்டர், இதுதான் ஆண்டவர். ஆண்டவர் உன் பேரை பெருமைப்படுத்தி உன்னை ஆசீர்வதிக்க போறார். உன் பேர் இன்னைக்கு வேணா ஒரு கடைக்காரனா இருக்க போது, உன் பேர் ஒருவேளை வியாதியா இருக்க போது, தினம் உன் பேரு இன்னைக்கு இருக்கலாம். ஆனா கர்த்தர் எல்லாத்தையும் மாத்தி ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போறார். ஹalleluya, ஹalleluya. இப்போ கடன் வாங்கிட்டா நம்மள பார்த்து என்ன சொல்றாங்க சிஸ்டர்? ஓ இவரா கடைக்காரர், இவனா கடைக்காரி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வியாதி வந்தா என்ன சொல்றாங்க? ஓ இவங்களா இந்த வியாதி இருக்குது, கேன்சர் இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது, அப்படி உன் பேரை என்ன பண்றாங்க? மாத்தி சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் உன் பேரை அதை மாத்தி ஆசீர்வாதமா ஆண்டவர் மாத்த வல்லவரா இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு வாக்குத்தத்தம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், உன் பேரை பெருமையாக்கி உன்னை ஆசீர்வதித்து கர்த்தர் உன்னை ஒரு பெரிய ஜாதியா மாத்தி எல்லார் மத்தியிலும் கர்த்தர் உயர்த்த வல்லவரா இருக்கிறார். ஹalleluya. என் பேரை விசுவாசிக்கிறேன், என் பேரை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்க பேரை உயர்த்த போறார். கர்த்தர் உன் பேரை உயர்த்த போறார். கர்த்தர் உன் பேரை பிளஸ் பண்ண போறார். இன்னைக்கு வேணா நீ அவமானத்துல இருக்கலாம், இன்னைக்கு வேணா நீ துக்கத்துல இருக்கலாம். சில பேரை ஊழியக்காரனா மாத்த போறார், சில பேர் தீர்க்கதரிசி என்ற பேரை மாத்த போறார், சில பேர் தீர்க்கதரிசன என்று மாத்த போறார். இப்படிப்பட்ட வரங்கள் உங்க மேல இருக்க போகுது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பல தீர்க்கதரிசிகள் இந்த இடத்துல எழும்ப போறீங்க. உங்க சாதாரணமா இருக்கலாம், ஆனா சில பேர் சொல்ல போறாங்க, ஓ இவங்களா இங்க ஒரு தீர்க்கதரிசி, இவங்களா ஒரு அபிஷேகப்பட்ட மனுஷர் என்று உங்க பேரை மாத்தி கர்த்தர் உயர்த்துகிற நாட்கள் சீக்கிரமா வரப்போகுது. ஹalleluya. எதின் பேர் விசுவாசிக்கிறேன், எதின் பேர் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு பேரை
கொண்டிருக்கலாம் பிரதர். எல்லார்கிட்டயும் உன்னை பத்தி தவறா சொல்லிக் கொண்டு ஒருவேளை நீ கண்ணீரோடு இருக்கலாம், துக்கத்தோடு இருக்கலாம். உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உன் பேரை பெருமையாக்கி உன்னை ஆசீர்வதித்து கர்த்தர் ஒரு பெரிய சாதியாய் மாத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தமா எடுத்துக்கொள்ளுங்க, இந்த வாக்குத்தத்தமா எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு உங்க பேரை ஆண்டவர் மாத்த போறார். எப்படி ஆபிரகாம் என்று மாத்தினாரோ, இன்னைக்கு உன் பேரை மாத்த போகிறார், உன் பேரை மாத்த போகிறார். ஓ, எல்லாரும் உன்னை பார்த்து சொல்றாங்களா, ஓ கடன் வாங்கிட்டு கடன் கொடுக்க மாட்டேன்னு இருக்காங்களோ, கடன்காரன் சொல்றாங்களோ, வியாதியை சொல்லி சொல்லி உன்னை அவமானப்படுத்துறாங்களோ, எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு மாறுதலை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சோதரிக்கலாமா, எல்லாம் சோதரிக்கலாமா. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. நோயாளியா நான் இருந்தால் நிலையில நீ இருந்தாலும் அவர் உன்னை வெறுக்காத தேவன், உன்னை தள்ளிவிடாத தேவன், உன்னை கைவிட்டு போகாத தேவன். உலக ஜனங்க வேணா சொல்லலாம் நீங்க கடகாரி, உலக ஜனங்க சொல்ல நீ வியாதி உள்ள ஜனம், உலக சொல்ல நீ பாவப்பட்ட ஜனம், உலக உன்னை அவமானமா பேசலாம். ஆனா கர்த்தர் உன்னை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு குஷ்டரோகி இருந்தார், அவருக்கு பார்த்தா திடீர்னு ஒரு குஷ்டம் வருது. உடம்பெல்லா சில மாற்றங்கள் கையில வர ஆரம்பிக்குது, கையில ரத்தம் வருது, உடம்புல இருக்கிற ஸ்கின் எல்லாம் மாறுது. இந்த காலத்துல இருந்தா பாத்தீங்கன்னா இந்த குஷ்டரோகம் இருந்தா என்ன பண்ண மாட்டாங்க, வீட்டுல சேர்க்க மாட்டாங்க, குடும்பத்தை விட்டு தூரம் தள்ளிடுவாங்க. ஏன்னா அது கண்டேஜியஸ். அந்த வியாதி வந்துடுச்சுன்னா அவங்க யாருமே வீட்டுல வைக்க மாட்டாங்க. திடீர்னு பார்த்தா இப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்ததுனால குடும்பத்துல இருந்து தள்ளிட்டாங்க, பிள்ளைகள் தள்ளிட்டாங்க, வீட்டை விட்டு தள்ளிட்டாங்க. இப்போ தனியா ஒரு இடத்துல போயிட்டு அவர் என்ன சொன்னோம், ஐயோ நான் அசுத்தோ
சொல்லி ஒவ்வொரு நாளும் அழுந்து கொண்டிருக்கணும். ஹalleluya. இப்போ அவருடைய பேர் என்னங்க சிஸ்டர்? அவருடைய பேர் நான் குஷ்டரோகி. எல்லாரும் பேரை விட்டு கூட மாட்டாங்க. ஓ இவர் குஷ்டரோகம், இந்த வியாதி வந்ததுனால அவனுடைய பேர் என்னாச்சுன்னா குஷ்டரோகியா மாறிச்சு. ஹalleluya. ஒவ்வொரு நாளும் அந்த மலை கீழே அழுந்து கொண்டிருக்கிறார். இந்த வியாதி எனக்கு சுத்தமாகாதா, இன்க்யூரபிள், சுகமாகாத ஒரு வியாதி. ஒரு நாள் இயேசு மலை பிரசங்கத்துல பேசிக் கொண்டிருக்கும் போது இவருக்கு ஒரு நம்பிக்கை வருது, இது இயேசு கிட்ட போலாம், இது இயேசு கிட்ட போனா எனக்கு இந்த வியாதி சுத்தமாகும், ஒருவேளை சுத்தமாக சொல்லி இந்த குஷ்டரோகத்தோடு இயேசு கிட்ட வரார். ஹalleluya, ஹalleluya. இப்போ ஆண்டவர் கிட்ட வந்து சொல்றார், ஆண்டவரே உமக்கு சித்தமான என்ன ஆகுங்க, என்னாக சுத்தமாக்கு. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில அப்படிதான் இருந்தது. அந்த குஷ்டரோகம் வந்ததுனால அவருடைய பேர் குஷ்டரோகியா மாறிச்சு. ஹalleluya. அப்போ இயேசு கிட்ட போய், அப்பா இந்த வியாதியில நான் கஷ்டப்படுறேன், குடும்பம் எனக்கு தள்ளி இருக்கிறாங்க, பிள்ளைகள் தள்ளி இருக்கிறாங்க, எல்லா தேசமே என்ன தள்ளி ஒரு ஒரு தனியா நான் இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிறேன்னு சொல்லி அன்னைக்கிட்ட பார்த்து கேட்கிறார், உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்குங்க. ஹalleluya, ஹalleluya. இப்போ அவருடைய பேர் என்ன சிஸ்டர்? குஷ்டரோகி. ஹalleluya. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணார் பாருங்க, மத்தேயு, ஹalleluya, ஹalleluya, மேத்யூ சாப்டர், ஹalleluya, 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹalleluya, மத்தேயு 8, ஹalleluya, 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 8:2 வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது அவர் பேர் குஷ்டரோகியா இல்ல, அவருடைய உண்மையான பேர் குஷ்டரோகியா இல்ல, ஒரு பேர் இருக்கும். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, குஷ்டரோகி என்று பேர் வச்சிருக்காங்க. ஹalleluya, ஹalleluya. அப்ப பாருங்க, அப்ப அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அந்த வாசிங்க கதை. அவரை பணிந்து ஆண்டவரே சித்தமானால் உம்மால் ஆகும் என்றார். இயேசு தன் கையை நீட்டி தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, குஷ்டரோகி அவன் கடைகளை தட்டலாமா? ஹalleluya, ஹalleluya. பாருங்க, இயேசு தொட்ட பிறகு அடுத்தது அவர் பேர் குஷ்டரோகி இல்ல, அடுத்தது குஷ்டரோகி இல்ல, ஆண்டவர் அதை சுத்தமாக்கி கர்த்தர் ஒரு மனுஷனாய் மாத்தினார். ஹalleluya. இன்னைக்கு கூட உன் பேரை பெருமைப்படுத்த போறார், உன்னை ஆசீர்வதிக்க போறார். இன்னைக்கு எத்தனையோ பேர்ல நீ இன்னைக்கு அவமானத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், எத்தனையோ தவறான பேர்ல இன்னைக்கு அவமானத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு தீர்க்கதரிசனமா ஆதியாகமம் 12:2 சொல்வது போல உன் பேரை பெருமையாக்கி உன்னை பெரிய ஜாதியாக்கி கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து வைக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உயர்த்தி உன்னை ஆசீர்வதிக்க போகிறார் என்று கர்த்தர் இந்த செப்டம்பர் 1ஆம் தேதி கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமா ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எதிர்ப்பு விசுவாசிக்கிறேன், எதிர்ப்பு விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உயர்த்த போறார். இன்னைக்கு தவறா உன்னை பேசி உன்னை துக்கப்படுத்தி இருக்கலாம், தனது வீணான காரியங்களை உன்னை சொல்லி இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் செப்டம்பர் மாதம் உனக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் பேரை நான் பெருமைப்படுத்த போகிறேன். ஹalleluya, ஹalleluya. எதின் பேர் விசுவாசிக்கிறேன், எதின் பேர் விசுவாசிக்கிறேன். இந்த வாக்குத்தத்தத்தோடு ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார், ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் 2 நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரே என் பேரை மாத்துங்க, என் பேரை மாத்துங்க, என் பேரை மாத்துங்க, என் பேரை மாத்துங்க, என் பேரை ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படியே. ஹalleluya, ஹalleluya. உன் பேரை கர்த்தர் பெருமையாக்க போகிறார். சில பேர் ஊழியக்காரர் என்ற பேரை மாத்த போகிறார், ஊழியக்காரி என்ற பேரை மாத்த போகிறார், தீர்க்கதரிசி என்ற பேரை மாத்த போகிறார். கர்த்தர் ஒரு கனவை உனக்கு கொடுக்க போகிறார், சில ஊழியங்களை சில பேருக்கு கொடுக்க போகிறார். இப்படியே உன் பேர் இருக்காது, இப்படியே உன் பேர் இருக்காது, உன் பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்த போகிறார். ஓ இன்னைக்கு அவமானத்தோடு, துக்கத்தோடு, பிரச்சனையோடு, வியாதியோடு, பல கவலையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உன் பேரை உயர்த்த போகிறார், ஆண்டவர் உன் பேரை உயர்த்த போகிறார். எல்லா கண்களை மூடுங்க, 2-3 நிமிஷம் ஆண்டவரை துதிக்காதவங்க. ஹalleluya, ஹalleluya. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர்
இயேசு ஒருவரே என் தேவன். இன்னைக்கு தீர்க்க தரிசனமா இந்த செப்டம்பர் 1ஆம் தேதி இந்த தீர்க்க தரிசனமா எடுத்துக்கோங்க சிஸ்டர். இது ஏதோ வந்தோ ஏதோ ஒரு வார்த்தைக்கு போகாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதியாகமம் 12:2, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்தி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இனிமேல் உன் பேருக்கு ஒரு மதிப்பு வரப்போகுது. உன் பேருக்கு ஒரு மரியாதை வரப்போகுது. உன் பேரை பார்த்தாலே, உன் பேரை கேட்டாலே ரெஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு கர்த்தர் உன் பேரை மாத்த போகிறார். அப்படி சில சூழ்நிலைகள், சில குடும்பத்துல மாற போகுது. கடன் பிரச்சனை மாற போகுது. எல்லாரும் உன்னை பார்த்து கடன்காரி சொல்லி கொண்டிருக்கிறாங்க. எல்லாம் உன்னை பார்த்து வியாதிஸ்தரை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. ஏதோ தவறா சொல்லி உன் வீட்டுல எல்லா கணவர் மனைவி உன்னை பார்த்து தப்பா பேசி கொண்டிருக்கிறாங்களா? ஹalleluya. நீ செய்யாத தவற சொல்லி 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 உன் பேரை சொல்லி அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. யாரெல்லாம் இன்னைக்கு உன் பேரை சொல்லி அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களோ அவங்க மத்தியிலே கர்த்தர் உன் பேரை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அதனால ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்ள, உன் பேரை பெருமைப்படுத்தி உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியா மாத்தி கர்த்தர் உயர்த்திய நாட்கள் சீக்கிரமா வரப்போகுது. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹalleluya. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவத்துக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது வாழ்க்கை முழுவதும் வேறு வார்த்தை
மத்திய ஞானக்காயா வந்து காமிக்கிறதாக செய்து